7 குழந்தையை கிணற்றில் தூக்கி போட்ட நல்லதங்காள் பற்றி தெரியுமா? விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரத்தை ஆண்ட ராமலிங்க மகாராஜாவிற்கு நல்லதங்காள், நல்லதம்பி என 2 பிள்ளைகள். நல்லதங்காள் மானாமதுரை காசிராஜனை திருமணம் செய்து 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார். சில காலத்திற்கு பிறகு மானாமதுரையில் கடும் பஞ்சம் ஏற்பட்டதால் பசியால் வாடும் தன் குழந்தைகளை காப்பாற்ற அண்ணன் நல்லதம்பியின் உதவி தேடி அர்ஜுனாபுரம் வந்தாள். ஆனால் அண்ணன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அண்ணி மூழி அலங்காரி வன்மத்துடன் நல்லதங்காளை அவமானப்படுத்தி உணவு கொடுக்காமல் விரட்டினார். அண்ணியால் அவமானப்பட்ட நல்லதங்காள் தன் குழந்தைகள் பசியால் மடிவதை பார்க்க சகிக்காமல் வத்ராயிருப்பு அருகே உள்ள ஒரு பாழடைந்த கிணற்றில் தன் 7 குழந்தைகளையும் ஒவ்வொன்றாக தூக்கி போட்டுவிட்டு தானும் குதித்து உயிர் துறந்தார். வேலை முடிந்து வந்த நல்லதம்பி உண்மையை அறிந்து ஆவேசமடைந்து தன் தங்கைக்கும் குழந்தைகளுக்கும் நேர்ந்த கதிக்கு காரணமான மூழி அலங்காரியையும் அவளது வம்சத்தையும் அழித்தார். பின்னர் தானும் உயிர் துறந்தார். இன்றும் அர்ஜுனாபுரத்தில் நல்லதங்காள் மற்றும் அவரது 7 குழந்தைகளுக்கு கோவில் உள்ளது. குடும்ப உறவுகள் மேம்படவும் பசிப்பிணி நீங்கவும் மக்கள் இன்றும் நல்லதங்காளை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இது போன்ற நாட்டுப்புற கதைகளுக்கு புராண கதைகள் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க.